பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேதசாதேஷ பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். இந்த ஸ்லோகம் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான ஸ்லோகம்தான். அதாவது பெரிய திருமலை நம்பிகளுடைய வைபவத்தை வர்ணிக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எந்த ஸ்ரீனிவாச பெருமானே அவரை பார்த்து பெரிய திருமலை நம்பிகளை பார்த்து தாத்த தாத்த என்பதாக அழைத்தானோ, இதைத்தான் வெங்கடாத்வரி என்னும் கவி விஸ்வகுணாதரிஷ சம்பு என்னும் உயர்ந்த தன்னுடைய காவியத்தில் எடுத்து ஆளுகிறார். தாத்தே தியாமந்திரிய தாத்தா என்று அழைத்தானே, யாரு ஸ்ரீனிவாசனை அழைத்ததினாலே என்றோ அந்த குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அது முதற்கொண்டு தாத்தாச்சாரியர்கள் என்பதாக ஒரு பெயர் உண்டாயிற்று. அப்படி அந்த பெரிய திருமலை நம்பிகள் ஞானத்தில் சிறந்தவராக இருந்தால் மட்டுமில்லாமல் சீலத்திலும் சிறந்தவராக இருந்தார். இது ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய மேன்மை. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே தன்னேற்றம் பெற்று திகழக்கூடியவர்கள் என்று பார்த்திருக்கிறோம் அல்லவா. ராமானுஜர் நடுநாயகமாக இருக்கிறார். அவருக்கு பின்னுள்ளதான ஆச்சாரியர்கள் அவருடைய திருமுடி சம்பந்தத்தினால் தன்னேற்றம், அதற்கு முன்பான ஆச்சாரியர்கள் அவருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே தன்னேற்றம் என்பதை நாம் உணர வேண்டும். சரி, இப்பொழுது திருமலையப்பனை சேவிக்க வேண்டும், திருமலைக்கு தான் வந்து அப்பெருமானன் ஸ்ரீனிவாசனை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு ராமானுஜர் ரங்கநாதரிடம் விடை பெற்றுக் கொண்டு இங்கே வந்திருக்கிறார். இவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காகத்தான் திருமலை நம்பிகள் மலையிலிருந்து இறங்கி ராமானுஜரை வரவேற்கிறார். அப்பொழுது ராமானுஜர் கேட்டது என்ன? சுவாமி, அடியேனை வரவேற்பதற்கு. ராமானுஜர் எவ்வளவு பெரியவர்! ஆனால் ராமானுஜர் தன் குருநாதர், தன்னுடைய மாமா, அந்த மாதுலரான சுவாமிக்கு முன்பாக தன்னை மிகவும் எளியவராகத்தானே நினைத்திருந்தார். ஆகையால் அடியேனை வரவேற்பதற்கு, என்னை போன்ற ஒரு சிறுவனை வரவேற்பதற்கு தாங்கள் யாராவது ஒரு சிறுவனை அழைத்திருந்தால், அனுப்பியிருந்தால் போருமானது அன்றோ? தாங்களே இறங்கி ஓடி வர வேண்டுமா? அங்கிருந்து சமப்பட்டு வர வேண்டுமா என்று கேட்டதற்கு பெரிய திருமலை நம்பிகள் சிரித்துக் கொண்டே பதிலுரைத்தார். என்ன ஒரு பண்பு! அடியேன் மறுபடியும் இதை வலியுறுத்தி சொல்வதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் எவ்வளவோ விஷயங்களை கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் உணர்வுகளில் கலந்து அது நம்மால் அனுஷ்டிக்கப்பட முடிகிறதா? நம்மால் அதை நடைமுறைப்படுத்த முடிகிறதா? அந்த ஒரு கேள்வியை நம் உள்மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் கேவலம் நெஞ்சு உருகி கண்கள் பனித்தால் மட்டும் போராது, நாம் அதனை நடைமுறைப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஸ்வனிஷ்டாபிஞானம் என்பதாக அருளி செய்வார். தன்னிலை உணர்வது, தன்னை அறிவது என்பது ஒரு தன்மை. அதுவும் தான் எவ்வளவு பெரிய ஞானஸ்தன், பெரிய சம்பிரதாயத்தின் ஆச்சாரியனாக இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லோரும் இருக்கிறார்கள், என்னை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உலகம் புகழும் புகழானாக இருக்கிறேன், என்னை வரவேற்க வேண்டாமா, என்னை எப்படியெல்லாம் தாங்கள் வரவேற்று இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த இடத்தில் அவருடைய நிலைப்பாடு இல்லை. சுவாமி, அடியேன் எளியவன் ஆயிற்று, என்னை வரவேற்பதற்கு தாங்களே இறங்கி வர வேண்டுமா என்று கேட்டால் அதற்கு பெரிய திருமலை நம்பிகள் சிரித்துக் கொண்டே சொன்னார், இளையாழ்வாரே, நான் இப்பொழுது தாமதமாகத்தான் வந்தேன் தெரியுமா? உங்களை வரவேற்பதற்கு நான் இப்பொழுது தாமதித்துத்தான் வந்தேன். அது ஏன் தெரியுமா? தெரியவில்லை சுவாமி. தாங்கள் சொன்னபடி இங்கே திருமலையில் யாராவது சிறியவர்கள் இருக்கிறார்களா, அந்த சிறியவர்களை ராமானுஜரை அழைத்து வருவதற்கு அனுப்பலாமா என்பதாக அந்த சிறியவர்களைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். தேடி தேடி பார்த்த பின்புதான் உணர்ந்தேன், திருமலையில் என்னை விட சிறியவன் வேறு யாரும் இல்லை. மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு குரங்கு பேசும் பேச்சு. லங்கையை எரிக்கக்கூடிய வல்லமை பெற்று, அக்ஷகுமாரனை அழிக்கும் வல்லமை பெற்று, இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தை கூட தாங்கக்கூடியதான வலிமை பெற்று, இப்படியெல்லாம் அட்டகாசம் செய்திருக்கக்கூடிய எத்தனை குரங்குகள் அங்கே உண்டு. சுக்ரீவனுடைய படையில் நீலன், நளன், அங்கதன், சுஷேனன், ஏன் கரடியரசரான ஜாம்பவான்,
எவ்வளவு வலிமை பெற்றவர்கள், வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், அசகாய சூரர்கள், அத்தனை பேரும் ராம காரியத்தில் பரிபூர்ணமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? மலையை பெயர்த்து வர வேண்டும் என்றால் கூட அவர்களுக்கு அத்தகையதொரு தன்மை உண்டு, அத்தகைய பலம் உண்டு. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ. ஐயா, என்னை விட எளிய குரங்கு எங்கள் சுக்ரீவ மகாராஜாவின் படையில் இல்லை. இருப்பதிலேயே வலிமையற்றவனாக எளிமையாக இருக்கக்கூடியவன் நான் மட்டும்தான் என்பதாக சொன்னால், இந்த குரங்கை இத்தனை அட்டகாசம் செய்தது என்றால் இதற்கு மேற்பட்ட எத்தனை குரங்குகள், இவை அனைத்தும் இலங்கைக்குள்ளே வந்தது என்றால் இலங்கையினுடைய நிலை என்னாகும்? யாவன்னலங்காம் சமபித்ரவந்தி வலிமுகா பர்வத கூட்ட முக்கியாக தம்ஷ்டாயுதாச்சைவ நகாயுதாச்ச பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. விபீஷணன் ராவணனுக்கு செய்த ஹிதோபதேசம், பற்களையும் நகங்களையுமே ஆயுதங்களாக கொண்ட குரங்குகள் உள்ளே வந்தது என்றால் இந்த லங்கை குரங்குகள் கையில் கிடைத்த பூமாலையாகிவிடுமே. உண்டல்லவா அந்த வார்த்தை? அதாவது பெரும் சாகசத்தை செய்யக்கூடியவர்கள், அரும்பெரும் காரியங்களை செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தங்களை எளியவர்களாகத்தான் நினைத்திருப்பார்கள். நிஸ்ஸாரஸ்ய பரார்த்தஸ்ய பிராயேண ஆடம்பரம் மகான், ஆடம்பரோ மகான். ஆங்கிலத்தில் சொல்றோமே எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் நாய்ஸ் என்று. நிறைகுடம் எப்பொழுதுமே தழும்பவே தழும்பாது, குறைகுடம் தான் தழும்பும். பெரிய திருமலை நம்பிகள் எத்தகையதொரு மகாத்மா! அந்த சுவாமி இளையாழ்வாரே தாங்கள் சொன்னபடி என்னிலும் இளையவன் எளியவன் சிறியவன் யார் இருக்கிறார்கள் என்பதை தேடுவதற்காகத்தான் இத்தனை காலம் தாமதித்தேன். அங்கே உத்தமமான அந்த திருவேங்கடமாமலையில் என்னை விட எளியவன் வேறு யாரும் இல்லை என்னும் காரணத்தினால் தான் நான் ஓடோடி வந்தேன் என்று தெரிவித்தார். இருவர் உள்ளமும் நெகிழ்ந்தது. இங்கே நம் பெரியோர்கள் ஒரு ஐதிஹ்யத்தை அருளி செய்கிறார்கள். அதாவது மலையே திருவுடம்பாய் என்று பெருமான் தான் மலை, மலைதான் பெருமாள். ஒருவேளை ஏதோ சில அசௌகரியங்களினால் அசந்தர்ப்பங்களினால் நம்மால் அந்த பெருமாளை சேவிக்க முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக மனவருத்தம் கூடவே கூடாது. ஏன் தெரியுமா? மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். நீ உள்ளே சென்று பெருமாளை சேவிப்பது இருக்கட்டும், அந்த மலை ஒன்றுமே தொட, மலையை சேவித்தாலேயே நம்முடைய பாபங்கள் நீங்கிவிடும். ஏனென்றால் மலையே திருவுடம்பாய், மலையப்ப சுவாமியாக ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறான். மலைதான் பெருமாள், பெருமாள் தான் மலை. ஆதிசேஷனே மலை உருவில் இருக்கிறார். இப்படி புராணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகின்றன. எனில் அதன் மீது பாதம் வைத்து ஏறுவதா? அதன் மீது அடி வைத்து ஏறலாமா சுவாமி? இது தவறாயிற்றே, அபச்சாரமாயிற்றே, மகா பாபமாயிற்றே. இப்படித்தான் ராமானுஜர் மற்றொரு சமயமும் ஒரு காரியம் செய்தார். அதாவது திருக்குடந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரம் திருச்சேரை என்னும் கஷேத்திரம். சாரநாதன், சாரபுஷ்கரணி, சாரவிமானம், சாரநாயகி, இப்படி பஞ்சசார கஷேத்திரம், சார கஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்துக்கு சுவாமி ராமானுஜர் வரும்பொழுது ஐயோ நான் உள்ளே வரமாட்டேன், நான் உள்ளே வரமாட்டேன் என்று சொன்னாராம். ஏன் சுவாமி? பெருமாளை சேவிக்க வேண்டாம்? வேண்டாம் வேண்டாம். ஏன் தெரியுமா? இந்த திவிரேசத்திற்கு வரக்கூடிய பாகவதோத்தமர்கள், இந்த திவிரேசத்தில் பெருமாளை சேவிக்க எந்த பாகவதோத்தமர்கள் வருகிறார்களோ அவர்கள் திருவடி என் தலை மேலே என்று திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். எனில் நான் உள்ளே வந்தால் என் பாதத்தை அவர் தலை மீது வைத்ததாகவென்றோ ஆகும், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ராமானுஜர் சொன்னாராம். இதெல்லாம் ஒரு அனுபவம். நாமோ பஸ்ஸை விட்டு இறங்கும் பொழுதே முதலில் இடது காலை வைத்துத்தான் இறங்குவோம். இது திவ்யதேசமாயிற்றே, திவ்ய கஷேத்திரமாயிற்றே, புண்ணிய பூமி ஆயிற்றே, மகான்கள் வாழ்ந்தோடின இடமாயிற்றே. இதெல்லாம் நமக்கு தோணுமா என்ன? பஸ்ஸிலிருந்து இறங்கும் பொழுதே முதலில் இடது காலைத்தான் முதலில் அழகாக எடுத்து வைப்போம். ஒரே நாளில் 40 திவ்யதேசங்களை முடித்தாக வேண்டுமே, அந்த அவசரம் நமக்கு. அப்படி இல்லை. இங்கே சுவாமி திருமலை மீது தான் பாதம் வைத்து ஏறமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். காரணம் என்ன? பெருமானின் தலை மீது பாதம் வைப்பதா? ஆனால் மலைக்கு செல்ல வேண்டுமே, பெருமாளை சேவிக்க வேண்டுமே என்றால் அதற்காக ராமானுஜர் தன் முட்டியினாலேயே ஏற ஆரம்பித்தாராம். இப்படியும் நம் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள்.
அந்த முட்டினாலேயே பாதம் பூமியில் படாமல் முட்டினாலேயே மேலே ஏற ஆரம்பித்தார். எவ்வளவு தூரம் ஏற முடியும்? நல்ல அழகாக வழுவழுப்பாக தரை விரிப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனவா? இல்லையே. இப்பொழுதும் கூட நாம் சேவிக்கலாம். சில பக்தர்கள் இந்த காரியத்தை, சாகசமான இந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் பக்தி பாவம் அதிசயித்தமானது. இப்பொழுது படிக்கட்டுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன, ஆங்காங்கு குடிநீர் சாலைகள், எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கே நமக்கு மூச்சு வாங்குகிறது, உடம்பு திணறுகிறது. ஒரு சிலர் இன்னும் முட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த காலத்தில் பாறை கிடையாது, கற்பாறைகள் கல்லும் முள்ளுமாக இருக்கும். அதில் ராமானுஜர் முட்டியை போட்டுக்கொண்டு மேலே ஏறினால் எந்த சமயத்தில் மேல் ஏற முடியும்? அப்பொழுது திருமலை நம்பிகள் சொன்னாராம், இல்லை இல்லை, இது தவறு, இது தேவையில்லை. ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் எல்லோரும் வந்து சேவித்திருக்கிறார்கள், இது உண்டு. ராமானுஜரே ஒருவேளை மலைக்கு வந்து பெருமாளை சேவிக்காமல் இருந்து விட்டாரேனால் பின்னாளில் வருபவர்கள் இந்த பெருமானை எப்படித்தான் சேவிப்பார்கள் என்பதாக சொல்ல, சரி என்பதாக அதனை தான் ஏற்றுக்கொண்டாராம். இந்த ஐதிஹ்யத்தில் ஒரு சிறு மாறுதலும் உண்டு. அதனால்தான் இப்பொழுதும் நாம் நடந்து செல்லக்கூடிய பாதையில், திருமலைக்கு நடந்து செல்லக்கூடிய பாதையில் சென்றோமேனால் அங்கே முழங்கால் முடிச்சு என்பதாக ஒரு இடம் காண்பிக்கப்படுகிறது. அந்த இடத்தில் பகவத் ராமானுஜருக்கு ஒரு சன்னதி உண்டு. திருமலைக்கு நடந்து பாத யாத்திரையாக செல்லும் சமயத்தில் நாம் அதனை சேவிக்கலாம். அது வரையிலும் சுவாமி ராமானுஜர் முழங்கால் தவழ்ந்துத்தான் வந்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு அனுபவம். இப்படியாக சுவாமி ராமானுஜர் இங்கே திருமலைக்கு வந்து சேர்ந்தார். பெரிய திருமலை நம்பிகள், திருவனந்தாழ்வான் முதலானவர்கள் ராமானுஜரை வரவேற்றார்கள். அந்த திருமலை நம்பிகளிடத்தில் சுவாமி 18 அர்த்த விசேஷங்கள், 18 ரகசியங்கள், சரணாகதி சாஸ்திரம் என்று புகழப்படும் ஸ்ரீமத் ராமாயணத்தின் 18 அர்த்த விசேஷங்களை காலக்ஷேபம் கேட்டார். இந்த திருமலையில் பல திருப்பணிகள் சுவாமி ராமானுஜராலே செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த திருமலையில் பல கிரந்தங்களையும் சுவாமி ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார். அவற்றின் விவரங்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த 18 அர்த்த விசேஷங்களையும் நாம் அனுபவிக்கலாம்.